அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னைக்கு ரெண்டாவதுக்கு பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள் அப்படின்னா புக்கை பொறுத்த முறைக்கு வினா எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய 5 எழுத்துக்களும், இல்லை அப்படின்னா பழைய புக்குப்படி வினா எழுத்தின் வகைகள்னு சொல்லக்கூடிய ஒரு படிச்சிருப்பீங்க. சுட்டு விடை மறைவிடை மாதிரி 6 படிச்சிருப்போம். இப்போ கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினா எழுத்துக்கள் இருந்தோ இல்லை வினா வகைகள் இருந்தோ இல்லாமல் விடைக்கேற்ற வினா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் நான் பார்க்க போகிறோம். பாருங்க, 101வது கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு, திருக்குறளை இயற்றியவர். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, திருக்குறளை இயற்றியவர் யார்? அவ்வளோதான், சாதாரண கொஸ்டின். திருக்குறளை இயற்றியவர் யார்? அப்ப இதனுடைய ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, மெய் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா இங்க கிடையாது. அப்போ என்றால் என்னதான் பெரும்பாலும் வரணும். பொருள் யாது, பொருள் யாது, இதுதான் கொஸ்டின். அப்போ ஆன்சர் 4th one டி. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் 103வது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். அதாவது திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இதுல என்ன கொஸ்டின் இருக்கா? 4 கொடுத்துருக்கான். இதுல எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், கண்டிப்பா சிலப்பதிகாரத்தின் இயற்றியவர் எங்கு உள்ளார்? இது கிடையாது. ஃபர்ஸ்ட் தேவையில்லாத கொஸ்டின் தூக்கிறோம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் எந்த நாட்டை சார்ந்தவர்? தேவையே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள் யாரு? இளங்கோவடிகள் சேர மரபினர், இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தமையன், இப்படி நம்ம சொல்ல வேண்டி வரும். பட் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் தான் இளங்கோவடிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அல்லது யாராக இருக்கலாம்? இளங்கோவடிகள். யாராக இருக்கலாம்? இளங்கோவடிகள். அப்ப இளங்கோவடிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆன்சர் வரும். அவர் சேர மரபை சார்ந்தவர், சேரன் செங்குட்டுவனின் தமையன் அப்படின்னு சொல்லி, சீத்தலை சாத்தனின் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க எனக்கு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அப்ப சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இதுதான் யாராக இருக்கலாம்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல ஆன்சர் சி. சரியா? இது இல்லைன்னா தான் நீங்க என்ன செய்யணும்? ஆப்ஷன் ஏக்கே போகணும். அடுத்து பாருங்க, 104, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல். பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழி. ஸோ அப்போ இது கொஸ்டின் வர்ற மாதிரி கேட்கணும். இதுதான் கொஸ்டின் வர மாதிரி. பிளாஸ்டிக் என்பதன் வேறு பெயர் கிடையாது. பிளாஸ்டிக் என்றால் என்ன? கிடையாது. பிளாஸ்டிக் என்பதன் பொருள் கேட்கிறேன். என் இணையான தமிழ் சொல் கொடுக்குறப்ப பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? இதுதான் ஆன்சர், இதுதான் கொஸ்டின். அப்ப ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய. பாருங்க, யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை. வெரி குட். அவற்றின் வழித்தடங்களை குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றது. பெரும்பாலும் தாக்குறது கிடையாதான், ஏதோ வழித்தடங்களை குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகிறது. இதை எப்படி கொஸ்டின் கேட்கணும்? யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குகின்றன? யானைகள் மனிதர்களை எப்படி தாக்கின? எப்படி? கால்ட்டு மிதிச்சா, இல்லை தும்பிக்கைட்டு அடிச்சா அப்படிங்கிறது இங்க இல்லை. அப்ப இது கிடையாது. யானைகள் மனிதர்களை எவ்வாறு தாக்குகின்றது? எவ்வாறு, அதேதான். எப்படி, எவ்வாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுவும் இல்லை. யானைகள் மனிதர்களை யாரால் தாக்குகின்றனர்? அதுவும் இல்லை. அப்ப பாருங்க, யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றனர்? அவருடைய வழித்தடங்களை குறுக்கிடும் போது தான். ஏன் தாக்குகிறது? வழித்தடங்களை குறுக்கிடும் போது தாக்குகின்றன. அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். சரிங்களா? 105க்கு ஆன்சர் பி. இது நம்ம புக்கில் உள்ள கொஸ்டின், பழைய புக்கு படி. 106, இச்செயலை செய்தது, அதுங்களை எருதோ பசுவ மாதிரி மங்கையா மடந்தையா? ஐயோ, தொலைவில் வருவது எருதோ பசுவோ. அப்ப என்னது? ஐய வினா. பயத்தை போக்கிக் கொள்றதுக்காக கேட்கக்கூடியது ஐய வினா. ஸோ ஆன்சர் ஐய வினா. இது அரியா வினா அப்படின்னா
மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா, தெரியாததை தெரிஞ்சு கொள்வதற்காக கேட்பது அறியாவினா. அறிவினா அப்படின்னா ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க, அதை திரும்ப மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும், மாணவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதுக்காக ஒரு ஆசிரியர் கேட்கக்கூடியது. அதுக்கு பேரு அறிவினா. கொள்ளல் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குவதற்காக, பெற்றுக்கொள்ளும் பொருட்டு, ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கக்கூடியதுக்கு பேரு வாங்குவதற்காக கொள்ளல். இது புக்ல உள்ளது, இது படிச்சா ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் என்னது, புக்கில் எல்லாம் கிடையாது. இவங்க கொஸ்டின் ஃபார்மட்டு நம்ம தான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். எவ்வகை வினா என்பது எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? அப்போ ஒரு கடையில் போகிறோம், புக் ஸ்டோரில் போய் ஜெயகாந்தன் கடைகள் இருக்கு, எதுக்காக கேட்போம்? வாங்குவதற்காக கேட்போம். அப்படி வாங்குவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினாவுக்கு பேரு கொள்ளல் வினா. ஏவல் வினானா படிச்சிட்டியா, தக்காளி வாங்கணும் கடைக்கு போறியா அப்படின்னு கேட்கறது ஏவல் வினா. ஐய வினானா தொலைவில் வருது எருதம். கொடைன்னா சாப்பாடு உனக்கு இருக்கா, என்ற 2 சாப்பாடு கொண்டு வாங்கிக்கிறியா, அப்ப தாண்ட இருக்கிறத கொடுக்கறதுக்காக கேட்கக்கூடிய பேரு கொடை வினா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். வள்ளலார் எல்லோருக்கும் உணவளித்தாரா? ஆம் அப்படிங்கிறத ஆன்சர் வரும். அப்ப இது கொஸ்டின் கிடையாது. அடுத்து பாருங்க. வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கியவர் யார்? வள்ளலார். அதாவது இது வரைக்கும் கொடுத்திருக்கான் தொடங்கியவர். அப்ப மீதி உள்ளது கொடுக்கல எல்லோருக்கும். இதுவும் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். பட் சத்திய தர்மசாலை எங்க தொடங்கினா? வடலூரில் சத்திய தர்மசாலை. இதுவும் கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஆனா அங்க எனக்கு இதுவும் ஆன்சர் வரணும். வடலூரில் எல்லோருக்கும் உணவளித்தார்னு வரணும். அப்போ இங்க எடுக்கும்போது வடலூரில் சத்திய தர்மசாலை வள்ளலார், மீதி வரலை. அப்ப இது கிடையாது. சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம் வடலூர் அப்படின்னு தான் ஒரே தவிர எல்லோருக்கும் உணவளித்தார். வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலை வந்துருச்சா? வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். அப்போ இது கொஸ்டினா இருந்தாலும் பெஸ்ட் ஆன்சர் பி. இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பேசப்பட்ட சொற்களை பேசணும். எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? இதெல்லாம் சாதாரணது. எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும், சாதாரண கொஸ்டின். அடுத்து பாருங்க. எவ்வகை வினா என்பது எது? ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என மாணவர் கேட்டல். மாணவருக்கு தெரியாது, தெரிந்து கொள்வதற்காக ஆசிரியரிடம் கேட்கிறார். மாணவருக்கு தெரியாததை கேட்கறதுனால அதுக்கு பேரு அறியா வினா. ஆன்சர் அறியா வினா. அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இது வினாச்சொல். எது? அங்கு வினாச்சொல் இல்லை. எங்கு, எப்படி, ஏன் அப்படிங்கிறதா வினாச்சொல். அப்போ எங்கு அப்படிங்கிறது வினாச்சொல். ஈஸியான கொஸ்டின் இருக்கலாம். அடுத்து வட்டார மொழி. வட்டார மொழிகள் அப்படின்னா யாவை? மொழிகள் அப்படின்னா யாவை? வட்டார மொழி எனப்படுவது யாது? புரியுங்களா? எவை அப்படின்னு வந்தாலும் பன்மையில வரணும். இது வட்டார மொழி அப்படின்னு சிங்குலர், ஒருமை அப்படின்னால ஆன்சர் யாது. வீரரின் தமிழரின் வீர விளையாட்டு சிங்கிள் எது? தமிழரின் வீர விளையாட்டு எது? கபடி. எதுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்ப ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. 114. எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? 1 அப்படி கொடுக்கலாம். ஆனா அது ஆப்ஷன்ல இல்லை. ஏன்னா அப்ப பார்த்தோம்ல எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும், ஆப்ஷன்ல இல்லை. அப்போ என்னது எப்படிப்பட்ட அப்படிங்கிறதுக்கு எத்தகைய, இதுவும் ஏத்துக்கலாம். எத்தகைய சொற்களை பேச வேண்டும், இது ஆன்சர். 115 பாருங்க. காமராசர் கல்விக்கு திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கு திறந்த என பாராட்டியவர் தந்தை பெரியார். இதுதான் கொஸ்டினா வரணும். அப்ப
காமராசரை கல்விக்கு திறந்தன பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். ஆன்சர் டி. சாதாரண கொஸ்டின், மற்றபடிலாம் இங்க அப்படி டவுட் வர அளவுக்குலாம் இங்க இல்லை. பாருங்க, தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அப்ப கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு என்னவாகணும்? உனக்கு இல்ல உங்களுக்குன்னு சொல்லி மாறணும். உனக்கு அல்லது உங்களுக்குன்னு மாறணும். உங்களுக்கு பிடித்த மிகவும் நூல் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்கான். இங்க இந்த இதே கிடையவே கிடையாது. உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எத்தனைன்னு கேட்டிருக்கான். இங்க தமிழில் திருக்குறள் ஒண்ணுதான் கொடுத்திருக்கான், எத்தனைங்கிறது வரவே கூடாது. அடுத்து, புத்தகம் படிக்கும் பழக்கம் உண்டா? ஆம் இல்லை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இங்க ஆன்சர் இல்லை, இது வரவே கூடாது. அப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? திருக்குறள். எனது உங்களுக்கு படித்த புத்தகம், நூல்னா புத்தகம், அப்ப அதுக்கு பேர் என்னது? திருக்குறள். அப்ப ஆன்சர் வந்துருதா? இப்படி ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின் தான் பெஸ்ட் கொஸ்டின், அதுதான் ஆன்சர். இதெல்லாம் கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். அடுத்து பாருங்க, குற்றிய மகனா என்பது எவ்வகை வினா? இது குற்றியம் அப்படின்னா பெண். பெண்ணா மகனா அப்படிங்கிறது. அப்ப பாருங்க, பெண்ணோ மகனோ என்பது எவ்வகை வினா? ஏன் 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, 4வது ஒரு பிள்ளை பிறக்குது, அது மகனா அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டா ஒரு பயம். ஏன்னா 3 பொம்பளை பிள்ளை ஆயிட்டு 4வது பொம்பளை பிள்ளை வந்தா ஐயோ அப்படின்னு சொல்லும்ல. அப்ப அதுக்கு பேரு ஐயோ 4வது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா என்பது எவ்வகை வினா அப்படிங்கிறது ஐயோ பயம். 4வது பொம்பளை பிள்ளை வந்துட்டா கஷ்டமாயிருமே குடும்பம், அதுக்கு பேரு ஐய வினா. பயத்தை போக்கிக் கொள்வதா கேட்கக்கூடிய. குற்றியோ அப்படின்னா பெண்ணோ. அடுத்து பாருங்க, திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டான். ரைட். இப்ப விடை கேட்ட வினா, திருக்குறள் சிறந்த நூலா? ஆம். அப்ப இது கொஸ்டின் கிடையாது, எஸ்ஆர்னா வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. ரைட். 2வது, திருக்குறள் உலகின் எந்தெந்த மொழியில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் சொல்லணும்ல, இங்க மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் கொடுத்திருக்கு, எந்தெந்த மொழி. அடுத்து, திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும், மொழிபெயர்க்கப்பட்ட பல்வேறு மொழிகளில். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யல? இல்ல. பாருங்க, உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? திருக்குறள். இதான் கொஸ்டின். உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் திருக்குறள், அதான் கொஸ்டின். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நிலம் அப்படிங்கிறது 5 வகை இருக்கு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். அப்போ நம்பர் ஆஃப் எண்ணிக்கை கூட வந்துச்சுன்னா என்ன வரும்? எத்தனை. புரியுங்களா? அந்த நிலம் கலர் நிலமா ஒவ்வொரு நிலம்னு கேட்டா அது எப்படிப்பட்ட நிலம், ஆனா எத்தனை வகைகளாக பிரிக்கலாம். இதெல்லாம் சாதாரண கொஸ்டின். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 120 சரியான வினாச்சொல். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் பன்மையில வந்திருக்கு. அப்போ ஆறுகள் அப்படின்னா நம்பர் ஆஃப் யாவை. எண்ணிக்கை கூடிச்சுனாலே என்ன ஆயிரும்? சிங்கிளா வந்தாதான் யாது அப்படின்லாம் போடணும். ரைட். அடுத்து பாருங்க, செப்பு திருமணிகளின் பொற்காலம் ஒரே ஒரு காலம், சோழர் காலம். அப்ப என்னது? இது சோழர் காலம். செப்பு திருமணிகளின் பொற்காலம் சோழர் காலம். அடுத்து பாருங்க, 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவிருக்கின்றன. அப்ப பாருங்க, இது எல்லாம் இதை வந்து நல்ல செயற்கைக்கோளை ஏவிய நாடுகள் ரஷ்யா உட்பட பல நாடுகள். ஆன்சர் கொடுக்கு, அதான் ஆன்சர் சொல்ல முடியாது. செயற்கைக்கோள்களை பல நாடுகள் ஏவிருக்கின்றன, உட்பட பல நாடுகள் ஏவிருக்கின்றன. ரைட். ஆனா எனக்கு எல்லாமே வரணும், இயரும் வரணும். 1957ஆம் ஆண்டு ரஷ்யா செயற்கைக்கோளை ஏவி உள்ளதா? ஆம், ஏவி உள்ளது. ரஷ்யா மட்டுமா? பல நாடுகள் இருக்கு. ரைட்டு, பல நாடுகள் ஏவி இருக்கு, ஆனா இயர் கொடுக்கல. ஏவியது நாடுகள் இருக்கு, ஆனா இயர் கொடுக்கலங்க. பாருங்க, எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி? இதுதான் ஃபுல் கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டின், அறார கொஸ்டின். அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஆன்சர் ஏ தான் கரெக்ட்.
1957 அப்படி வரணும். நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். அப்ப யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினார்? சாதாரண கொஸ்டின். யார்? நம் முன்னோர். ஆன்சர் முடிஞ்சு. 124 டேஸ் பேர் சுற்றுலா சென்றனர். அப்போ எத்தனை பேர் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர்? சாதாரண கொஸ்டின். அடுத்து பாருங்க, சான்றோருக்கு அழகாவது எது? சான்றோருக்கு அழகாவது எது? ஏதாவது ஒண்ணு குறிக்கிறதுனால அது எதுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, கோதை கவிதையை படித்தால் விடைக்கேற்ற வினா அமைக்க. அப்போ கோதை படித்தால் எதை படித்தால் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கேட்டு பதிலாம். எப்படி படித்தாலும் உட்கார்ந்து படித்தாலும் நின்று படித்தாலும் அப்படிங்கிற வரும். அப்ப இது கிடையாது. ஏன் படித்தால்? வேலைக்கு போறதுக்கா படிச்சுப்பா. அந்த ஆன்சர் இதுல இல்லை. எங்கே படித்தா? ஸ்கூல்ல படிப்பா. இங்க ஸ்கூலும் எதுவுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ எரேஸ் பண்றோம். இது கிடையாது, இது கிடையாது. எதை படித்தால்? போயத்தை படிச்சாலா, கவிதையை படிச்சாலா, புத்தகத்தை படித்தாலா? கவிதையை படித்தாலா. அப்போ ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு கால தொன்மை உடையது. இதுதான் பெரிய ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் எல்லாமே கரெக்டா இருக்கலாம். முழு ஸ்டேட்மெண்ட் எது குறிக்குது அது. வீர விளையாட்டின் ஏறுதல் எவ்வளவு நேரம் முடியாது. இங்க 3 நாட்கள் நடைபெறும், 2 நாட்கள் நடைபெறுங்கிறதே இல்லை. எவ்வளவுன்னா என்னது? அளவை குறிக்கக்கூடியது, நேரத்தை. அப்ப இது கிடையாது. இந்தியர்களின் பண்பாட்டு திருவிழாக விளங்குவது எத்தனை ஆண்டு? 2000 ஆண்டு இருக்கு. ஆனா இந்த ஏறுதழுவுங்கிறது இல்லை. என்ன விளையாட்டுன்னு சொல்லலை. அப்போ இதுவும் கிடையாது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாக விளங்கும் பொங்கல், இங்கே ஏறுதழுவுதல் பொங்கலுங்கிறதே கிடையாது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல், இது மட்டும் கேட்டிருக்கான் பாருங்க. எத்தனை ஆண்டு, எத்தனை ஆண்டுகளாக தொன்மையுடையது. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒன்னு குறிச்சாலும் மொத்த ஸ்டேட்மெண்ட் எது குறிக்கிறதோ அதுதான் ஆன்சர் சி. இதை நீங்க என்ன செய்ய முடியாது, புக்கில் போய் உட்காந்து படிச்சாலும் எழுத முடியும். இது நம்ம பயிற்சி எடுத்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம புக்கில் ஆல்ரெடி மொத்தமாக என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி புக் பேக் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் கவிஞர். இது சாதாரண கொஸ்டின். ஏன்னா நம்ம அடிச்சிருப்போம், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அப்போ இது யாரு? யார்? இதுதான் கொஸ்டின். சாதாரணமாக அடிச்சிடலாம். வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் முடிஞ்சு. இதெல்லாம் சாதாரண கொஸ்டின். அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். பரிவதனி என்னும் வினை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. எப்படி கொஸ்டின் கேட்கணும்? டேஸ் என்னும் வினை பல்லவ மன்னத்தில் இருக்கலாம், எப்படினாலும் கேட்கலாம் கொஸ்டின். சரிங்களா? பரிவதனி என்னும் வினை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதா? ஆம். எஸ்ஆர் நோ எப்போதுமே வரக்கூடாது. ஆம் இல்லைங்கிற கொஸ்டின் கேட்கவே கூடாது தமிழ்ல. ரைட். பதிவனி என்னும் வினை பல்லவ மன்னர் மஹிந்த காலத்தில் இருந்ததா? எல்லாம் ஒண்ணுதானே. இதுவும் ஆம், வரக்கூடாது. அடுத்து, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வீணை இருந்ததா? இருந்ததாங்க. ஆல்ரெடி என்னது பரிவனி என்னும் வீணைன்னு சொல்லியாச்சு. இருந்ததா? அதுவும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆம், இருந்தது. அப்ப அதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பரிவதனி. எப்போதுமே ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்லலாம். இதுதான் ஆன்சர், இதுதான் கொஸ்டின். ஆன்சர் டி. 4th one. தொகை சொல் இல்லை, சொற்கள். பன்மை. தொகை சொல் அப்படின்னா ஒண்ணு, சொற்கள் அப்படின்னால என்ன ஆயிடுச்சு? பன்மையா மாறும்போது எத்தனை வகைப்படும்? வகைகள். அப்ப என்னது? எத்தனை. ஆன்சர் ஏ. சாதாரண கொஸ்டின். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல். அப்ப காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் சிங்குலர், ஒருமை. அப்ப என்னது? எது?
நூல்கள் அப்படின்னா எவை, இங்க அப்படி எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்க 132. இதுதான் ஒருமை பன்மை பிழை நீக்குக சரியான தொடர்பு செய்ய. சரிங்களா, இது ஒருமை பன்மை கொஸ்டின். ஓகேங்களா, சரி பரவாயில்ல, மாத்தி இருக்கு பார்த்துக்கலாம். இருந்தாலும் இதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதை செய்தது நான் அல்லன் அப்படின்னு சொன்னா அது எங்க ஆயிரும், படற்கை ஆயிரும். நான் அப்படின்னா தன்மையை குறிக்கி, அப்ப தன்மை வர்ற இடத்துல என்ன வரணும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அல்ல தப்பு, கண்ணன் இல்லைன்னு சொல்றேன், அவன் உடைக்கலன்னு சொல்றேன். அன்று தப்பு. அன்று எங்க வரும் அப்படின்னா இது அன்று, இவை அல்ல, இப்படிதான் வரணும். ஒருமை பன்மைக்கு வரணும். அடுத்து பாருங்க, பகைவீர் நீவீர் அல்லர் கிடையாது, அல்லீர். அல்லீர். அப்ப அவர் நீ அல்லர் எக்ஸாரும், அவர் அல்லர். இதுதான் கரெக்ட். ஒருமை பன்மையில படிப்போம். அவர் அல்லர். இவை பழங்கள் அல்ல. கரெக்ட். பழங்கள் அப்படிங்கிறது பன்மை. அப்போ ஆன்சர் டி. இந்த இடத்துல அன்றுங்கிற இடத்துல அல்லன் வந்திருக்கணும், அல்லன் இடத்துல அல்லன் வந்திருக்கணும், அல்லர் அப்படிங்கிறது அல்லிரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக நான் படிக்க போயிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, எங்க டீச்சர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மாணவன் தெரியாத ஆசிரியரிடம் கேட்டால் அது அறியா வினா. மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது. அதே ஆசிரியர் மாணவனை திரும்ப பாடம் நடத்திட்டு கொஸ்டின் கேட்டா அறிவினா. இது ஆசிரியர், இது ஆசிரியர் கேட்கக்கூடிய வினா. ஆன்சர் ஏ. மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கு. கொஸ்டினை ரீட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் தேவையில்லை, மீதி பார்க்கவே தேவையில்லை. ஒரு தாற்றில், ஒரு தாறுமுள்ள வாழைத்தாறு, அதான் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாற்றில் எவ்வளவு வாழைப்பழங்கள் அப்படின்னா அளவு, 1/4 கிலோ 3/4 கிலோ 1.5 கிலோன்னு அளவு. அப்ப இது கிடையாது. இங்க என்னன்னா பல பழங்கள் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்கோம், வாழைப்பழங்கள். ஒரு தாற்றில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன. வாழைப்பழங்கள் இங்க என்ன கொடுத்துருக்கு, பல சீப்பு. வாழைப்பழம் அப்படின்னா நம்பர் ஆஃப் 1, ஒரு பழத்திலே 12 இருக்கும், அது கேட்கல. பல 10 சீப்பு இருக்கும், 15 சீப்பு இருக்கலாம், 20 சீப்பு இருக்கலாம். இது வாழைப்பழம், ஆனா அவங்க சொன்னது சீப்பு. ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, இதுதான் கரெக்ட். அவசரமா டோக்கு நினைச்சக்கூடாது, ஆப்ஷன் பின்னு போட்டுறக்கூடாது. இங்க இதுக்கு வந்திருக்கணும், வரலை. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட். எவ்வாறு பழங்கள் உள்ளன, அழுகிய நிலையில் உள்ளன. தாற்றில் எவ்வாறு பழங்கள் பழுக்கின்ற வழியில் உள்ளன, இது அதோடைய தன்மை. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். 36 சரியான வினாச்சொல் தந்தது. பழம் வேறு இவற்றின் இயல்புகள். நல்லா பாத்துக்கோங்க. 1 2 பன்மை, 1 கிடையாது பன்மை. அப்போ பன்மைன்னு வந்தாலே இங்க இருக்குது எல்லாமே, இது ஒருமை, இது ஒருமை, ஒருமை. பன்மைனா இது ஒண்ணுதான் இருக்கு. யாவை இயல்புகள் யாவை, சரிங்களா, தன்மைகள் யாவை அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். அடுத்து பாருங்க,
சிலப்பதிகாரம் கோரும் 3 உண்மைகள், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். உண்மைகள் பன்மை. அப்போ உண்மைகள் யாவைன்னு தான் வரணும். ஆப்ஷன்ல ஒண்ணு தெளிவா கொடுத்தான். இது ஒருமை, இதுவும் ஒருமை, இதுவும் ஒருமை, இருக்குது ஒன்னே ஒண்ணு பன்மை. யாவை தான் ஆன்சர். பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் பாருங்க, அதே மாதிரி கேட்கிறான் பாருங்க. முப்பெருங்காப்பியங்கள் பன்மை. ஏன் கிடையாது, என்ன கிடையாது, எது, இதெல்லாம் என்னது அக்ரிணில ஒருமையா வரக்கூடியது. அப்போ யாவை தான் கரெக்ட். பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை, எத்தனை, அப்படி கூட கொடுக்கல பாருங்க. அவங்க தெளிவா தான் கொடுக்குறான் ஆன்சர். பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி தான். இந்த மாதிரிலாம் கேட்டா ரொம்ப ஈஸியாடும். 4 வகை படைகள் பாருங்க, பன்மை. 4 வகை படைகள் யாவை? குதிரைப்படை, காலற்படை, தேர்ப்படை அப்படின்னு சொல்லி படிப்பீங்களா, அந்த மாதிரி யானைப்படை. சோ யாவை ஆன்சர். இது ஒண்ணுதான். ஒரே மாதிரி கொஸ்டின் தான் கேட்கிறான் பாருங்க. அப்பா பாருங்க, இது திருக்குறள். பயவா கலரணைவார் கல்லாதவர். யாரு? படிச்சு முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். கல்லாதவர் எதை போன்றவர்? ஒண்ணுக்கு உதவாதவர். அதான் பயவா கலரணைவார் கல்லாதவர். எதை போன்றவர்? கலர் நிலத்தை போன்றவர். தரிசு நிலம் அப்படின்னு படிச்சிருப்போம் திருக்குறள். தரிசு நிலம் மாதிரி ஒண்ணுக்கு உதவாது. யாரு? கல்லாதவர் எதை போன்றவர்? கல்லாதவர் எதை போன்றவர்? தரிசு நிலத்தை போன்றவர். ஆன்சர் அதான். கல்லாதவர் யார் அப்படின்னா படிச்சவன் படிக்க அதெல்லாம் கிடையாது. கலர் நிலம் என்றால் இங்க கிடையாது. கல்லாதவர் தான் நம்ம கொஸ்டின். அப்போ கல்லாதவர் எதை போன்றவர். இது திருக்குறளோட மீனிங் தெரிஞ்சாதான் கொஸ்டின் கேட்க முடியும். விடையே தெரியல அப்படின்னா கொஸ்டின் கிடையாது. பெருஞ்சித்தினர் பாவலேறு, நல்லா பார்த்துக்கோங்க. பெருஞ்சித்தினர் பாவலேறு என அழைக்கப்படுகிறார். இவர் பேரு பெருஞ்சித்திர துறை மாணிக்கம் சொல்லக்கூடிய இயற்பெயர் கொண்டவர். இவர் சிறப்பு பெயர் தான். அப்போ எப்படி எல்லாம் கேட்கலாம். பெருஞ்சித்தினர் பாவலேறு என அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்தினர் இதுதான் ஒரு சிறப்பு பெயர். எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்தினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு தான் கேட்கணும். இவரை அழைப்பாங்க, இவரை இப்படி அழைக்க முடியாது. ஏன்னா இதுதான் சிறப்பு பெயர். இது ஒரு ஒரிஜினல் பெயர். ஒரிஜினல் பெயர் அவங்க அம்மா வச்சது, அப்பா வச்சு. அதை பல விதமா அழைக்கலாம். கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர்னு சொல்லலாமே தவிர கருப்பு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் என்று அழைக்கிறான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அது. அப்போ பெருஞ்சித்திரன் ஏன் பாவலேறு கிடையாது. பாவலேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தப்பு. பெருஞ்சித்தினர் தான் வரணும், பாவலேறு வராது. புரியுங்களா? இதுதான் அழைக்கக்கூடியது. பெருஞ்சித்தினர் பாவலர் என அழைக்கப்படுகிறாரா? ஆம். ஆம்ங்கிற கொஸ்டின் வரவே கூடாது. அது ஆம்னு தான் பதில் கொடுக்க பாருங்க. பெருஞ்சித்தினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், இதுதான் கொஸ்டின். பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்சர் டி தான் கரெக்ட். இது எல்லாருக்கும் ஒரு டவுட். தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது ஏன் கேட்கிறோம். அப்போ சார் ஏன் வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கலோசை? இது வராது சார். கரெக்ட். தூங்கலோசை எப்படி வஞ்சிப்பாவுக்கு வரும்? ரைட் தானே? எப்படி வரும்? இலக்கண விதிப்படி வரும். அது எனக்கு தேவையில்லை சார். வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்ன, இது வருமா? இல்ல வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எதுன்னு வருமா? இப்பதான் நமக்கு ஒரு டவுட். ஆப்ஷன் ஏ இருக்கு, பி இருக்கு சார். வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை, கரெக்ட் தானே? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்ன? அவன் கரெக்டாக தானே சார் கேட்குறான். வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை ரெண்டு ஒன்று தானே. அதானே சார் எது என்ன? ஏதாவது என்னன்னு வரும்போது ஆற்றல் அழிவின்மை விதி என்றால் என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்தி கேட்டால் என்றால் என்ன? ஒருத்தரை பத்தி கேட்டா யாருன்னு கொஸ்டின். உயர்ந்த நிலை. அதுவே அக்ரிநிலை ஏதாவது ஒண்ணு ஒரு பொருளை கேட்கிறேன்னா அதுக்கு பேரு எது, சிங்குலரா. அப்போ தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓசை ஒரு பொருள் எதற்கு? வஞ்சிப்பாவுக்கு உரியது. அப்போ எது அப்படிங்கிறதான் கரெக்ட். புரியுங்களா? தூங்கலோசை என்னன்னு ஸ்டேட்மெண்ட் படிச்சா மட்டும்தான் என்றால் என்ன படிக்கணும். இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. தூங்கலோசையில் அப்படின்னா என்னது? தாழ்ந்தே வரும் ஓசை அப்படின்னா தூங்கல் ஓசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா கரெக்ட் இந்த இடம். ஆனா என்னது? வஞ்சிப்பாக்குரிய ஓசை எது, உயர்ந்த நிலை யாருன்னு கேட்கிற மாதிரி இதுல அக்ரி நிலை கேட்கிறோம். அப்போ ஆன்சர் ஏதான் கரெக்ட். அவசரத்தை நினைச்ச கூடாது, பி போற்ற கூடாது.
பாருங்க கொஸ்டின் நம்பர் 143 விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அப்ப என்ன செலுத்த வேண்டும், எதை செலுத்த வேண்டும், அப்படிதான் கொஸ்டின் வரணும். அப்ப அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அரசுக்கு யார் செலுத்த வேண்டும்? இங்க மக்கள் யாருமே இல்லை. மக்களை குறிச்சா தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா? ஆம். ஆம்ங்கிறது வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, அது அரசுக்குன்னு கொடுக்கல. அரசுக்கு யாரெல்லாம், அது கிடையவே கிடையாது. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். ஸோ அதுதான் ஆன்சர். நம்ம அது ரீட் பண்ணும்போது எதை கொஸ்டினா வைக்கலான்னு பார்த்துக்கோங்க. உன் வீடு, இது நம்ம பார்த்துக்கலாம். உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? கொஸ்டினை ரீட் பண்ணி எங்கே அமைந்துள்ளது. இப்போ ஆன்சரை பாருங்க, இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு எப்படியும் ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பாருங்க, நாயன்மார்கள். அப்போ என்னது, நாயன்மார்கள் அப்படிங்கிறது பன்மையில் வருது. அப்போ நாயன்மார்கள் அப்படிங்கிறது எத்தனை பெயர்? எத்தனை பெயர்? ஆன்சர். விடைக்கேற்ற வினைக்கா 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். மனிதர்களை பன்மை. அப்போ யாரை 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். யாரை உயர்திணை என்பர்? யாரை உயர்திணை என்பர். அவ்வளவுதான். ஆன்சர் ஏ. அந்தாதி என்றால் என்ன? என்றால் வந்தாலே என்ன? அந்தாதி என்றால் என்ன? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். ஆன்சர் பி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த பூவை தொடுப்பது. சரிங்களா? தொடுப்பது எப்படி? இதுவே இந்த பூவை தொடுத்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்? இந்த பூவை தொடுத்தவர் அப்படின்னா பின்னியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்? அவன் கேட்டுக்கிறது தொடுப்பது எப்படி. ஆன்சர் எப்படி. எவைனா பன்மையில வரும். எவ்வளவுனா எவ்வளவு பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பாங்க, பொய்கை ஆழ்வர் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரிங்களா? அப்போ பொய்கை ஆழ்வர் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? இது கொஸ்டினா வரணும். பொய்கை ஆழ்வர் பாமாலை சூட்டுகிறாரா? ஆம். ஆனா இது கொஸ்டின்ல வரக்கூடாது. பொய்கை ஆழ்வர் பாமாலை எது? இங்க அப்படி ஒண்ணுமே இல்லை. பொய்கை ஆழ்வர் துன்பம் எது? கிடையாது. பொய்கை ஆழ்வர் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? ஆன்சர். கரிகாலன் கல்லணையை கட்டினான். புரியுங்களா? கல்லணையை கட்டியவர் யார்? கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணையை கட்டியவர் யார்? திருக்குறளை திருவள்ளுவர் ஏற்றினார். திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லும்ல, அதே மாதிரிதான். ஆப்ஷன் டி. கட்டியது யார்? எப்போதுன்னா இயறு, எங்குன்னா இடம், கல்லணை வேறு பேரு சம்பந்தமே இல்லை. சரியான வினாச்சொல் 150 முடிஞ்சுட்டு அடுத்து பாருங்க. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன. பன்மை. இயல்புகளாக கருதுவன பன்மை. பன்மைனா என்னது? யாவை. ஆன்சர் டி. கிழவனும் கடலும் கதையின் நாயகன். கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதையின் நாயகன் யார்? ஒருமை. இது ஒரு கிழவனும் கடலுங்கிற நூல். அதோட கதையின் நாயகன் யாருன்னு பாருங்க. புக்கில் கிழவனும் கடலும் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் நம்மளாதான் அவங்களா பிரெயின் பண்ணி கேட்குறாங்க. அப்போ புக்கில் வந்து என்ன செய்ய வரி வரியா படிச்சு ஆன்சர் பண்ண முடியாது. இது விடைக்கேற்ற மக்கள் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆண்நிறைகளை, சரிங்களா, சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆண்நிறைகளை சொத்தாக கருதினர். எதை? ஆண்நிறைகளை. நம்மளே கேட்கிறோமா? எதை? அப்ப ஆன்சர் நம்மளே பண்ணிடலாம். மக்கள் சிறு சிறு குழுக்காக வாழ்ந்தார்கள். சிறு குழுக்கள் எதை என்ன சொத்தாக கிடையாது. எதை? ஆண்நிறைகளை சொத்தாக கருதியவர்கள் யார்? மக்கள் அப்படின்னு நம்ம பண்ணுவோம்.
கருதியவர்கள் யார் அப்படின்னா மக்கள். யாருன்னா ஒரு ஆள். அடுத்து பாருங்க, மக்கள் வாழ்ந்த காலத்தில் சொத்து எது கிடையாது. அப்போ சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர்? ஆன்சர் ஏ. ஓமையும் ஒன்றாக அமைவது உருவக அணி. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்டோட விளக்கம். எனது உருவக அணியோடைய விளக்கம். ஓமை அணியை விளக்க கிடையாது. ஓமயம் என்பது அது கிடையாது. ஓமை என்பது எதப்போ உருவக அணியை விளக்கிய. ஓமையும் ஒன்றாக வருவது உருவக அணி. ஆன்சர் சி. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கொத்தும் என்றும் இது ஒரு பெயர், இது ஒரு பெயர். அப்ப இதெல்லாம் என்னது? அதனுடைய பெயர்கள், வேறு வேற பெயர்கள். அப்போ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? 2 3 இருக்கா? 2 இருக்கு. அப்ப என்னது? வேறு பெயர்கள் சார். அப்ப கரகாட்டத்தின் வெவ்வேறு வடிவங்கள், அது ஆடுற உருவத்தை பொறுத்து. ஆனா இங்க என்னது? பெயர்னு கொடுத்தாச்சு. ஆனா கும்பாட்டம் கரகாட்டம் அதோட வேறு பெயரான தவிர வெவ்வேறு வடிவம் கிடையாது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தமிழர் பண்பாட்டி வாழை இலைக்கு தனித்தடம் உண்டு. தமிழர் பண்பாட்டி எதற்கு தனித்த இடம்? வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. எதற்கு? வாழை இலைக்கு. வாழை இலை எதற்கு பயன்படும்? சாப்பாட பயன்படுதுன்னு போட்டுருவோம். அதெல்லாம் கிடையாது. பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கான்னு பார்ப்போம். பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுவர் யார்? எதனால் பகுத்தறிவு கவிஞர் கிடையாது? எங்கு பகுத்தறிவு கவிஞர் கிடையாது? ஏன் பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுகிறார் கிடையாது? பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்கணும். அதை எப்படி கேட்டிருக்காங்க? யார் பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுகிறார்? ஆன்சர் ஏ. எல்லாம் ஒண்ணுதான். யாருன்னு கொடுத்துட்டு பின்னாடி கேட்கிறான் கொஸ்டின். அதாவது சரியான விடை. எறும்பு பாடுபடுவது எதற்காக? மக்கள் பாடுபடுவது எதற்காக அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி. மக்கள் பாடுபடுவது எதற்காக? அப்பா அம்மா உழைப்பது எதற்காக? பிள்ளைகளை வாழ வைப்பது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம். அப்ப பாரதிதாசன் இயற்பெயர் என்னன்னு கேட்கணும். இல்லை. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினமா? ஆம் அப்படின்னு வரும். ஆம் அப்படின்னா வரக்கூடாது. சோ இது கிடையாது. சுப்பரத்தினம் என்று அழைத்தவர் யார்? கிடையாது. பாரதிதாசன் யார்? பாரதிதாசன் யாரு? கனகசபை லட்சுமி அம்மையோட பையன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்? அங்கே கிடையாது. பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? அந்த இடத்துல யாது. சோ கரெக்ட். ஆன்சர் ஏ. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வி அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு கல்வி அழகு பிற அணிகலன். யாருக்கு பிற அணிகலன் தேவையில்லை அப்படின்னு கேட்கலாம். அல்லது கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன் தேவையில்லைன்னா கல்வியே அழகு. எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை? எதனால்? கல்வி கற்றவருக்கு கற்ற கல்வி அழகு, அது வராது. இதனால் அப்படின்னு வரணும். யாருக்கு அழகு செய்ய வேறு தேவையில்லை? அழகு செய்ய பிற அணிகள் தேவையா? இல்லை. அப்போ கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகள் தேவையில்லை? அவர் கற்ற கல்வியே அழகு, அதனால வேற தேவையில்லை. மதிப்பு கூட்டுதல் என்பது மதிப்பு கூட்டுதல் சரிங்களா என்பது யாருன்னு கேட்கலாம். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? சாதாரண கொஸ்டின். அடுத்து பாருங்க 162. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பெயர் சொல் நம்ம படிச்சோம்ல, எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் இதெல்லாம் சாதாரண கொஸ்டின். பெயர்ச்சொல் என்றால் என்னன்னு வரணும். இல்லைன்னா எனது பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? வகைன்னு கொடுத்தோம்னா எத்தனை. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 14ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது? அது யாது. எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அவ்வளவுதான். அப்படியே கொடுத்துருக்கான்.
டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை தலைவன் கிடையாது. இந்திய ஏவுகணை மன்னன் கிடையாது. இந்திய ஏவுகணை போராளி கிடையாது. இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம். யார்? இதான் கொஸ்டின். டாக்டர் அப்துல் கலாம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? யாதுன்னு இல்ல, அப்ப எதுதான் கரெக்ட். கூவல் என்று அழைக்கப்படுவது யாதுன்னு கேட்கலாம் அல்லது எதுன்னு கேட்கலாம். சரியான வினாச்சொல்லி. பறவைகள் எப்படி பறந்து செல்கின்றன கேட்கக்கூடாது. சரியா? அப்ப என்ன வருது? பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. எப்படி செல்கிறதுன்னு கேட்கலாம். பறந்து செல்கிறதுன்னு வேணா கேட்கலாம். எப்படி பறந்து செல்கிறது. ஆனா என்ன செல்கின்றன, அப்ப எங்கு செல்கின்றன. புரியுங்களா? பறவை எப்படி பறந்து செல்கிறது. இங்க பறவைகள் எங்கு செல்கின்றன. ஏன்னா பறந்து செல்கின்றன கொடுத்துட்டான். அப்ப எப்படி செல்கின்றன நம்ம கேட்க முடியாது. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய. காலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் வேண்டும். அப்ப யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? கொஸ்டின் டி. சாலை சந்திப்பு வேகமாக கடக்கலாமா? கொஸ்டின் சம்பந்தமே இல்லை. சாலை சந்திப்புகள் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்தி நுழையும் போது ஏன் காரணம் கொடுக்கல. நுழையும் போது செல்லும் வாகனங்களும் தான் கொடுத்துருக்க தவிர தெரியல யாருக்கு முதலிடம் தர வேண்டும். சரியா? யாரு கிடையாது. வாகனங்களுக்கு, மனுஷனுக்கு இல்லை, வாகனங்களுக்கு. அப்ப எவற்றுக்கு? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. 169. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஏத்துக்கலாம். பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுகிறது. புரட்சி கவி சம்பந்தமே இல்லை. புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுவர் யாரு? இது கேட்கலாமா சார்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறாரா? ஆம், வராது. ஓகே சார், புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாமா? பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுவார்னு கேட்கலாமா? ரெண்டுமே கேட்கலாமா? இல்ல சார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுவர் யார்? பாரதிதாசன். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் டி தான் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஏன்னா நிறைய பேர் இருக்கு, அதனால. ஆப்ஷன் பியும் இருக்கு. 170. கேலி சித்திரம் என்றால் என்ன? என்றால் என்ன? நூத்தி 71. ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். அப்ப ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். அப்ப பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய எந்திர மனிதன் இதுதான் பெப்பர் என்று அழைக்கப்படுகிறார். புரியுங்களா? ஏன்னா பெப்பருங்கிறது மனுஷன் கிடையாது. தமிழரின் வீர விளையாட்டு ஏறுதழுதல் ஆகும். அப்ப தமிழரின் வீர விளையாட்டு எது? சாதாரண கொஸ்டின். தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடமற்ற தொடரை சுட்டுக. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமற்ற, புரியுங்களா, பொருத்தமற்றன்னு கேட்டிருக்கான். வினாச்சொல் இடமற்ற தொடங்க. தாமரை எங்கு சென்றால், தவறானது கேட்டிருக்கான். தாமரை எங்கு சென்றால், தாமரை கடை வீதிக்கு சென்றால் சரி. தாமரை சென்றது, தாமரையோட சென்றது யாரு? தோழி.
தாமரை எப்போது சென்றால்? மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சென்றால். ரைட். எப்படி சென்றால்? கார்ல சென்றாலா, பஸ்ல சென்றாலா அப்படிங்கிறது இல்லை. தவறானது ஆப்ஷன் பி. ஸோ அப்போ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். தவறானது கேட்டிருக்காங்க, பி மட்டும்தான் தப்பு. அடுத்து, மனப்பாடம் செய்யலை படித்தாயா? படிக்கல, போய் படி. ஏவல் வினா. படித்தாயா அப்படின்னாலே ஏவல் வினா. தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா அப்படி சொன்னோம்ல, எப்படி கொஸ்டின் பண்ணோம்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர். அதே மாதிரி அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ, தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஷா என ஏன் புகழப்படுகிறார்? தேவையில்லை. பெர்னாட்ஷா யாரு? அறிஞர் அண்ணான்னு சொல்லிடுவீங்க. பெர்னாட்ஷா எவ்வாறு புகழப்படுகிறார்? புரியுங்களா? அது அப்ப அறிஞர் அது கிடையாது. அப்ப ஆன்சர் ஏ. இதை வச்சுதான் அதுக்கும் நம்ம ஆன்சர் கொடுத்தோம். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா. புரியுங்களா? மழை ஏன் வெள்ளத்தையா? புவி தான் வெள்ளத்தில் மூழ்கியது, அப்ப தப்பு. வெள்ளம் ஏன் மலையில் மூழ்கியது? வெள்ளம் மலையில் மூழ்கியதா? புவிதான் வெள்ளத்தில் மூழ்கியது, இதுவும் தப்பு. மழையும் வெள்ளமும் ஏன் புவியில் மூழ்கி? ரெண்டும் கிடையாது. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? ஆன்சர் டி. வெடிக்கேற்ற விநாயகர். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இல்லம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? மேட்டுப்பாளையம். சாதாரண கொஸ்டின். 178. விடைக்கேற்ற விநாயகர். எனக்கு கதை எழுத தெரியும். உனக்கு கதை எழுத தெரியுமா? ஸோ எனக்குங்கிறது கொஸ்டினா மரபு என்ன? உனக்குன்னு தெரியணும். உனக்கு கதை எழுத தெரியுமா? கொஸ்டின் கரெக்ட். திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? 1330 வரணும்ல. அப்போ எத்தனை அப்படின்னு தான் வரணும். ஆன்சர் பி. சாதாரண கொஸ்டின் தான். கீழ்காணும் தொடர்கான வினாவில் தவறானதை தேர்ந்தது. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். எதை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன்? எதை படித்த? என் அப்படிங்கிறது நான். அப்ப என்னது? எதை அப்படிங்கிறது எந்த நூலை, தொல்காப்பிய நூல் இருக்குல்ல, தொல்காப்பியத்தை நூலை படித்து படித்து நான் தொல்லையெல்லாம் மறந்தேன். எதை படித்து? உன் தொல்லை கிடையாது. சரியா? நான் தொல்லையெல்லாம் மறந்தேன்னு ஒருத்தர் தான் சொல்லிருக்காரு. அப்ப இது கிடையாது. உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும்? தொல்காப்பியம். அதுவும் கிடையாது. சரியா? தொல்லையெல்லாம் மறந்தேன்னு கொடுத்துட்டான். அப்போ அதான் ஆன்சர். நாடு மொழி நமது இரு கண்கள் என்கிறார் பாரதியார். நாடு மொழி நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதியார். ஆன்சர் சி. பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடியது. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு தான் கேட்கணும். வழக்கு எத்தனை வகைப்படும் இருக்கா? இல்லை. அப்ப வழக்கின் வகைகள் யாவை? 2. புரியுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அப்ப யாவை, அதான் கரெக்ட். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். உலக அளவில் தமிழ்நிலா நூலகம் எது? கன்னிமரா நூலகம். அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுது. அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னா வேறு பெயர்கள் தான். நாடக காப்பியம் மாதிரி. அப்போ சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நம்மளுடைய நிக்கினேம் சொல்றோம்ல, அது மாதிரி முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். இதை மட்டும் தான் குறிக்கும். அப்போ குடிமக்கள் காப்பியம்னா கிடையாதா? குடிமக்கள் காப்பியம் சில கிடையாது. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் கிடையாது. அப்போ ஆன்சர் ஏ மட்டும்தான் கரெக்ட். பொய்கை ஆழ்வார் டேஸ் பாமாலை சுட்டுகிறார். பாமாலை சுட்டுகிறார்.
எவற்றை பாமாலை கிடையாது, எதற்காக பாமாலை சூட்டுகிறான்? புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 86. பெண்ணுக்கு உரிய கடமை எதுன்னு கேட்கணும். எது இல்லை, அப்ப இருக்குதுல்ல யாது. யாது பெண்களுக்கு உரிய கடமைகள் அப்படின்னா யாவை? அடுத்து பாருங்க, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். சரியான வினாச்சொற்கள். இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? 1 ரைட்டு. அடுத்து, இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும்? யாது வராது. அப்ப 1 2 3 சரி. இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும், இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், இயற்கையை யார் பாதுகாக்கணும், இப்படி 3 கொஸ்டின் கேட்கலாம். அதான் அப்படி சொன்னேன்ல, அந்த மாதிரி. சரிங்களா? அப்ப ஆன்சர் 1 2 3 சரி, 4 தப்பு. 150. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? பொய்கை ஆழ்வார், பொதுத்தாழ்வார், 3 பேர் அப்படின்னால எத்தனை பேர்? இதுதான் கேட்பாங்க. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னு தான் கேட்க முடியும். குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார்? கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கொஸ்டின். கீழ்காணும் இடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடும். பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். கரெக்ட். பொருந்தாத வினாச்சொல். பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்? கரெக்ட். பாட்டுக்குரு புலவன் பாராட்டப்பட்டவர் யார்? புரியுங்களா? பாரதியார் எப்படி பாராட்டப்பட்டார்? பாரதியார் பாட்டுக்குரு புலவன் பாராட்டப்பட்டார். பாரதியார் எவ்வாறு பாராட்டப்படுகிறார்? பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்படுகிறார். எவ்வாறு பாராட்டப்படுகிறார்? பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்படுகிறார். பாரதியார் எவ்வாறு பாராட்டப்பட்டார்? புரியுங்களா? பாரதியார் எப்படி பாராட்டப்பட்டார், ஆனா ஏன் அப்படிங்கிறது வராது. ஆன்சர் சி. இதுதான் விடைக்கு, அதாவது நமக்கு வினா எழுத்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி எனது கவர்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஏன்னா பொதுத்தமிழ் போய் நமக்கு என்ன ஆயிட்டு கட்டாய தமிழ் அப்படிங்கிற டாபிக் வந்ததுனால இது புக்கில் உட்காந்து படிச்சு எழுதுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் போட்டு பார்த்தா தான் புரியும். சரிங்களா? ஸோ அப்போ இது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தவங்களே வினா எழுத்துக்கள் முடிவடைகிறது. நன்றி.